ஏங்க மறந்துடாதீங்க, இந்த ஹவுஸ்மேனாலே 0% ப்ரோக்கரேஜ் தான். சரியா? ராமானுஜம் அம்பி அவர் பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது. ஸோ அவரை நம்பி அவர் கட்டின ஒய்ஃப் நந்தினி அவங்களுக்கு மதுரையில் ஒரு பங்களா வேணுமா. பங்களா தான் வேணும், அது ஐயர் பங்களாவில் தான் வேணுமா. நானும் யோசிச்சு பார்க்குறேன். அவர் ஃப்ரெண்டு சாரியை பிடிச்சிட்டேன். எப்படி சாரியை பிடிச்சிட்டேன்? அவர் தான் அம்பிக்கு வேறு நெருங்கி க்ளோஸ் ஆச்சே. ஸோ சாரியை பிடிச்சி பங்களா தான் வேணும், அது ஐயர் பங்களாவில் தான் வேணுமா. அதான் பிடிச்சிட்டோம்ல. வெல்கம் டு 4 BHK ஹோம் தியேட்டர் பங்களா. ஹேய், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வீடு வீடு வீடு. 4.80 crores கோட் பண்ணுறாங்க, 4,80,00,000 கோட் பண்ணுறாங்க. அதுவும் 10 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த சூப்பரான பங்களா. தாராளமாக ஒரு 4 கார் நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி போய் வரலாம். பின்னாடி காமன் டாய்லெட் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பங்களா, அதுவும் நம்ம மதுரை ஐயர் பங்களாவில் இருக்காங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வீட்டில் டபுள் ஹைட் சீலிங்கில் 3 இடம் இருக்குது. அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா வித் FRP பூல் டப்போடு இருக்குது. 7 அடி ஆழம். சுற்றிலும் உங்களுக்கு வந்து CNC கிரில்ல உங்களுக்கு ரைலிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியரில் கூட உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சரி, இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாலையும் சரி. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஃபுல்லாக மார்பிள்ஸ் தான். ஸோ இந்த வீட்டில் அழகான கிச்சன் இதுதான். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் அடுப்படி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. அப்போ தான் மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இன்பில்ட் ஹப்பு கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியா, சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் அந்த கட்லரி செக்மெண்ட்ஸு, ஆயில் புல் அவுட்ஸு அண்டு அவன் செக்மெண்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேசிங் கொடுத்துருக்காங்க. இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ஹைட் சீலிங்கில் உங்களுக்கு ஸ்டெப்ஸு அப்ஸ்டேர்ஸ் போகுது. சொல்லப்போனால் இந்த வீட்டில் எப்பயுமே உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடனம் ஆடும். ஸோ இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூமில் 4 பெட்ரூமே பாதி அளவுக்கு மார்பிளும் மீதி உங்களுக்கு வுட்டன் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. லக்ஸுரியஸ் லைஃப்பை விரும்புனீங்கன்னா இந்த பங்களா உங்களுக்கு தான். சிம்பிளாகவும் அடக்காவும் ரொம்ப நீட்டாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். சேம் தான், எல்லா ரூம்லேயும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். வித் வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூம். உங்களுக்கு ரூம்லேருந்து பூலோட வியூ இருக்குது. இந்த வீட்டில் இல்லாத வசதிகளே கிடையாது. இங்கே உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மெயினாக அதான் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வாஷ் பேசினுக்கு மேலே. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்ஸ் தான். கிளாஸ் ரைலிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக விண்டோ இருக்குங்க. மேலே டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இது ஒரு லாபி. இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான விஷயம் இந்த வீட்டில். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பூ டிசைன் மாதிரி CNC, நான் முதலே சொன்ன மாதிரி CNC கிரில்லில் உங்களுக்கு ரைலிங், ஜாலி ரைலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் ஹோம் தியேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஸோ அக்கோஸ்டிக் ப்ரூஃப், அக்கோஸ்டிவ் சீலிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் உங்களுக்கு வுட்டன் ஃப்ளோர் தான். நல்லா இருக்கு. பூக்கள் பூக்கும் நேரம் நல்லா இருக்குல்ல. ஸோ சூப்பரான பால்கனி,
ஃபுல்லாக கார்டனிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி எம்டியாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சூப்பராக தோட்டம் போட்டு சூப்பராக மஜாவாக பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு ரூமுக்கு ஒரு சின்ன பால்கனி. இந்த வீட்டுக்கு மெயினான பால்கனி இதுதான். நல்ல ஒரு அகலமான ரோடு, 30 அடி ரோடு. இங்கே உங்களுக்கு வந்து வால் கிளாடிங் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் வால் கிளாடிங், நேச்சுரல் ஸ்டோன்ஸ். ஸோ மேலேருந்து நம்ம கீழே பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. யா வாங்க நம்ம 3வது பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ இந்த ஃப்ளோருக்கு அது காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு அட்டாச் கிடையாது. நல்லா இருக்குல்ல? வாங்க நம்ம கடைசி ரூம் பார்த்துருவோம். இந்த ரூமை பாருங்க. இந்த வீட்டில் இதுதாங்க மாஸ்டர் ரூமு வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோட இருக்கு. ஒரு நார்மலான வீட்டோட ஹால் சைஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக வுட்டு தான். ஸோ பெட்டில் கூட பின்னாடி உங்களுக்கு ஹெட் சைடில் வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் கூட உங்களுக்கு வெட்டு ட்ரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஒரு ரகசியம் சொல்லவா? இது ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பங்களா. 10 வருஷம் ஓல்டா போப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க. 10 இயர்ஸ் ஓல்டுனாலும் இந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பக்காவாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 180 டிகிரிக்கு உங்களுக்கு பூல் வியூ இருக்குது மேலேருந்து. எனக்கு தெரிஞ்ச அம்பியோட ஒய்ஃப் நந்தினிக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பங்களாவில் அப் அண்ட் டவுன் எல்லாம் சேர்த்து 4900 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அழகாக பில்டப் பண்ணியிருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், அது போக ஹோம் தேட்டரு, ஸ்விம்மிங் பூல், இவ்வளோ விஷயம் இருக்கிற இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.80 crores, 4,80,00,000. பாருங்கள், இந்த ஐயர் பங்களாவில் ஒரு பங்களா, சூப்பரான ஒரு அரண்மனை. ஏங்க மறந்துடாதீங்க, நம்பி வாங்க. த ஹவுஸ்மேனாலே 0% brokerage தான். சரியா?